ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவிருக்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மிஸ்ஸஸ் எப்சிபா ஜோசப்காக, நிதினுக்காக என் தேவனை சோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நாங்கள் நன்றியுள்ளத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக, நிதினுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கர்த்தர் அவளை ஆஸ்வதிப்பிறாக, அவருடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. அவருடைய எல்லா கிளேசங்கள் பாரங்களை கர்த்தர் மாற்றுங்க. அவருடைய எல்லா ஜெபங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவரையும் சமூகம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். தெரிந்த பாடலாக இருக்கும் என்றால் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாதம் 4ஆம் வாரத்திலும் எங்களோட ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக உள்ள அனைவரையும் வாழ்த்துகிறோம். இப்போ பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை பொல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டில் ஆண்டவரே இத்தனை மாத காலங்கள் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து எங்கள் தேவைகள்லாம் சந்தித்து வந்திருக்கிறீங்க. நன்றி. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தின்படி எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. நீர் வாக்கு மாறாதவராய் எங்களுக்கு ஆண்டவரே எந்த நேரத்திலையும் ஆண்டவரே வாக்கு உறுதியில் உண்மையாக இருந்து எங்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே எங்களை தேற்றி ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை எல்லா துன்பமான வேலைகளிலும் ஆண்டவரே எத்தனையோ பலவீனமான வேலைகளிலும் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்து எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீர் ஏற்று ஆண்டவரே இன்னும் எங்களை பதிலளிக்க நீர் தாமதித்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து உங்கள் நம்ப பண்ணிருக்கிறீரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் செய்த நன்மைகளுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா உமக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் 1000 ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం கண்ணின் மணி போல உம்மை நினைத்து துதிக்கின்றேன். యేసయ్యா ஸ்தோத்திரம் యేసయ్యా ஸ்தோத்திரம் యేసయ్యా ஸ்தோத்திரம் యేసయ్యా ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், என்னை மறக்கின்றேன். நான் உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். యేసయ్యా ஸ்தோத்திரம், యేసయ్యా ஸ்தோத்திரம், యేసయ్యా ஸ்தோத்திரம், యేసయ్యా ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி.
எங்கள் துதிகளில் வாசம் பண்ண பிரியப்படுகிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, எல்லா துதிகள் உமக்கு அப்பா, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா கணத்துக்கும் பாத்திரம் நீர் ஒருவரே. ஆண்டவரே, மீதியான வேலையில் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பிரைஸ் காட். இந்த 4ஆம் வாரத்து செய்தி கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஜெபத்தோடு இந்த செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதுமாகவே எசேக்கியாவுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் மூலியமாக நீங்கள் பேச போகிற காரியங்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவர் உபயோகமுள்ளதாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மாதம் முழுதுமாகவே நாம் பார்த்து வருகிறதான வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இங்கே நாம் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்து தான் இந்த மாதம் முழுதுமாகவே நம்ம பார்த்து கொண்டுக்கிறோம். அதாவது எசேக்கியா ராஜா வாஸ் டெர்மினலி இல்ட், அதாவது மரணப்படுக்கையில், கிட்டத்தட்ட டெர்மினல் ஈல்டு அப்படின்னு சொன்னால் மரணப்படுக்கையில் இருக்கும்போது he prayed to God. அப்போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றினார் அப்படின்னு குறித்து நம்ம இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதில் தான் நம்ம நிறைய பார்த்தோம். நம்மளுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது அப்படின்றது இந்த 3 வாரமாக பார்த்தோம். நாம் எப்படிப்பட்ட ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், நம்ம இன்டர்சீட் பண்ணி ஜெபிக்கிறோம், நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்ம பேஷனேட்டாக ஜெபிக்கிறோம், அப்படின்லாம் நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், நம்மளுடைய ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். தாவீதுக்கு அப்புறமா பைபிளில் இந்த நாளாகம கதைகளில் வர ராஜாக்களில் எசேக்கியா தான் தாவீதுக்கு அப்புறமா வாழ்ந்த உத்தமமான, அதே மாதிரி ஜெபத்தில் அதிகமாக தரித்திருந்த ஒரு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அப்புறமா நம்ம எசேக்கியா ராஜாவை பற்றி தான் நம்ம அதிகமாக சொல்கிறோம். நம்ம இந்த எசேக்கியா ராஜா இந்த ஜெபத்தை பண்ணுகிறார். ஆனால் நாம் இந்த பைபிளில் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜாவுக்கு இது முதல் ஜெபம் கிடையாது. இதே அதிகாரத்தில் அவர் பண்ணுகிற 2வது ஜெபமாக தான் நம்ம பார்க்குறோம். இது என்ன ஸ்டோரி என்னன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த அதிகாரத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சனகரிப் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், யூதாவில் இந்த எசேக்கியா ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த சனகரிப் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்தார். அதாவது அவர் சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் அவர் கைப்பற்றிட்டு இந்த யூதா தேசத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வராரு. பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, இந்த யூதா தேசத்துக்குள்ள அவர் இந்த மக்களுடைய கல்ச்சர், பண்பாடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்றாரு, இந்த மக்கள்லாம் தேவ பயம் மிக்கவர்கள் அப்படின்பது நல்லா உணர்ந்து கொள்கிறார். அப்போ இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த தேசத்தை சுற்றி அவருடைய படைகளை நிப்பாட்டிட்டதுக்கு அப்புறமா இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வருது, எங்கே நம்மளுடைய நாட்டை கைப்பற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்களே நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, யார் வந்தாலும் சரி நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக, எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் சரி அவர் நம்மை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எசேக்கியா ராஜா மக்களுக்கு பயங்கரமாக நம்பிக்கை கொடுக்குறாரு. இந்த மக்கள் அதுவரை பயந்துட்டு இருந்தவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க தொடங்கினாங்க. நீங்கள் அதிகாரத்தை ஃபுல்லாக அப்புறமா வாசிச்சு பாருங்கள். அதில் அந்த வசனம் போட்டிருக்கு, ஜனங்கள் தேவன் மீது பயபக்தியாக உள்ளவர்களாக அவர்கள் அந்த கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது அறிந்த சனகரிப் ராஜா அந்த நாட்டுக்குள்ளே அந்த மக்களை பார்த்து மீண்டும் சொல்கிறாரு, நீங்கள் என்ன எசேக்கியா கொடுத்த அந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவன் உங்களை காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேசங்களையும் நான் போயிட்டு அங்கெல்லாம் வெற்றி பெற்று வருகிறேன், அங்கே இருக்கிற எந்த கடவுளுமே அவங்க ஜனங்களை காப்பாற்றலை, உங்களை மட்டும் உங்கள் ஆண்டவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயமுறுத்துறதை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போது அவன் சொல்கிறான், நீங்கள் ஒழுங்காக என்கிட்ட சரணடைஞ்சா நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஊர் ஃபுல்லாக மரண உலம் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனகரிப் ராஜா ரொம்ப காமாக எல்லாரையும் பயமுறுத்திட்டு போகிறாரு. அப்போது இதெல்லாம் பார்த்து பயந்த எசேக்கியாவும் அவர் கூட இருந்த தீர்க்கதரிசி ஏசாயாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வாசிப்போம். இந்த 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் ராஜாவாகி
இசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா, ஏன்னா இந்த எசேக்கியாவுக்கு தெரியும் சனகரிப்புக்கு கூட மோதி அவனால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு படைகளில் ரொம்ப பலத்தவனாக இருந்தான் இந்த சனகரிப் ராஜா. அப்போ இந்த எசேக்கியாவும் அவரோட கூட ஒரு தேவ மனுஷனாகிய ஏசாயாவும் என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவரை நோக்கி அபயமிட்டாங்கன்னா அதாவது வந்து ரொம்ப ஒரு ஆபத்துல இருக்கும்போது கூப்பிடுறது தான் அபயமிடுறது அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து அவங்க வானத்தை நோக்கி அவங்க கதறி அழுதார்கள். அப்போ இதுதான் வந்து எசேக்கியா பண்ணுகிறதான முதல் ஜெபம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது, நம்ம போராட்டங்கள் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் பதறி போய், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாக இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி நம்மை சுற்றி போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாம் ஜெபிக்கிறோமா, இல்லை ஜெபிக்க மறந்து அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் போல நாம் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறோமா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதறி போய் நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை சிதற விடுறோமா? இன்றைக்கு நாம் ஜெபிக்க மறப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம எசேக்கியா வாழ்க்கை மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் சரி, ஜெபிக்க மறக்காதீங்க. அதில் தான் வந்து நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்கள் வரும்போது அதுதான் இந்த தாவீதுல சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாராலையுமே முடியாது. அதனால உங்களுடைய கஷ்டங்களின் மத்தியில் நீங்க ஜெபிக்க பழகும் போது, உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி நீங்க அழுவும் போது தேவன் நிச்சயமாக பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த எசேக்கியா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? தேவன் அங்க ஒரு பெரிய மிராக்கிளை வந்து உருவாக்குறாரு. அதாவது அன்றைக்கு நைட்டே தேவன் ஒரு தூதரை வந்து அவனுடைய வாழ்க்கையில் அனுப்புறாரு. அந்த 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 சனகரிப் ராஜா இருக்கிற அந்த கூடாரங்களில் எல்லாம் என்ன பண்றாரு, முக்கியமான பெரிய பெரிய யுத்த வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து சாகடிச்சிடறாரு. சாகடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த சனகரிப் ராஜா எழுந்து பார்க்கும்போது எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பயந்து போய் தான் வணங்கின தேவனுடைய கோயிலுக்குள்ளே போகிறாரு. ஏன் இதை எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவருடைய மகன்களை, அவருடைய சொந்த பிறப்புகளே அவரை அங்கே கொன்று போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்து இந்த தேவனை அவங்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரே பயந்து போய் அவங்க கடவுளை அவங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு போகும்போது அவங்களுடைய சொந்த மகன்களை அவர் வெட்டி கொள்கிறத பார்க்கிறோம். தேவன் செய்யும் அற்புதம் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது, உங்களுக்கு எதிராக கஷ்டங்கள் வரும்போது, உங்களுக்கு எதிராக நோய்கள் வரும்போது, எது வந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி கதறி எழும்போது, தேவனை நோக்கி நீங்கள் அபயம் இடும்போது, தேவன் அந்த பிரச்சனைகளை பின்னிட்டு திரும்பும்படியாக ஓட செய்கிற தேவன் மட்டுமல்ல, அதை நம் கண்களுக்கு முன்பாகவே முறியடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு எசேக்கியாவுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சனகரிப்பு அவனுக்கு முன்பாக ஓடி போனது மட்டும் இல்லை, தேவன் எசேக்கியாவுடைய வாழ்க்கைக்கு முன்பாக சனகரிப்பை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு செய்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21ஆம் வசனத்துலாம் அந்த வசனங்கள்லாம் போட்டிருக்கா. தேவன் எசேக்கியாவை பயங்கரமாக, அதாவது உலகங்கள் அந்த நாட்டுகளில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் எல்லா மக்களும் வந்து அவனை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறினது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்ம கடந்த வாரங்கள் எல்லாம் பார்த்தோம். நீங்க எப்படிப்பட்ட உற்சாகமான ஜெபங்களை ஜெபிக்கிறீங்க, எப்படி நீங்க வந்து இன்டர்சீட் பண்ணி ஜெபிக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஜெபங்களாக நன்றி உள்ள ஒரு ஜெபங்கள், எந்த ஜெபங்கள் நீங்க செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த பதில் அளிக்கிறது சாதாரணமாக இருக்காது. அது உலகம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றுவார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையை அவன் ஜெபித்த போது தேவன் மாற்றினார். அவன் சாகும் வரைக்கும் அந்த உயர்வை வந்து அவனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 32ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து வசனங்களை வாசிக்கும் போது நம்ம கேட்டு அறிகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கஷ்டங்களை அனுமதிக்கிறார் சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எல்லாமே நோய்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, அதுதான் எசேக்கியா பண்ணுகிற 2வது ஜெபம். அவன் தேவனை நோக்கி முறையிட்டும் போது
தேவன் அவனுடைய வாழ்க்கையில் 15 வருடங்கள் எக்ஸ்ட்ரா கூட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் நீங்கள் ஒருவேளை சாதாரணமாக இருப்பது போல தெரியலாம், ஆனால் தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். எசேக்கியா அந்த ஜெபங்கள் அதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளுகிறார். இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது நிறைவேறாதது போல தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படாம கலங்காம அதுக்கு பதறாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை போல நம்மளுடைய ஜெபத்தையும் தேவன் மாற்றும்படியாக நாம் தேவனிடத்தில் கேட்போம். நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே எசேக்கியாவை போல எங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில், எங்களுடைய போராட்டங்களின் மத்தியில் நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது எல்லாமே ஆண்டவரே எங்களுக்கு 0% சான்சஸ் மாதிரி தெரியும் போது கூட நாங்கள் உண்மையிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் கண்களுக்கு முன்பாக எங்களுடைய பிரச்சனைகளை மாறும்படியாக ஆண்டவரே உருவாக்குகிற தேவன் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் அதிகமாய் தரித்திருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களிலே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே அதை தாகம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த சங்கீதம் 34 ஆண்டவரே 7ஆம் வசனத்தை நாம் பார்த்தது போல கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவர். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க. அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளித்து ஆண்டவரே அவர்களை சுற்றி இருக்கிற கண்கள் அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் மாற்ற வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனை மற்றும் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். இந்த நாளில் உள்ள கேட்ட செய்தி கேட்டார் போல அநேக பயந்த சூழ்நிலையில் எசேக்கியா கர்த்தரை நோக்கி முறையிட்டான். அது கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிற பிரகாரமாய் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று பார்த்தோம். இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. புதிய மாதத்துக்குள் போகும்போது உங்களுடைய கரம் எங்களை வழிநடத்திட்டோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதுமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுடைய ஆராதனை மற்றும் செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மையான காரியங்களை ருசிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை காட்டிலும் ஆண்டவரே எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலாக செய்ய வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் பெரிய தேவன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்லாம் தோல்வியாக இருக்கிறது போல பயந்து கொண்டிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியை ருசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய சூழ்நிலைகளில் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. எசேக்கியாவை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் ஆண்டவரே நீர் வெற்றி சிறக்க பண்ணினது போல இந்த அருமையான இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடையோடு அப்படியாக இடைப்பட போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுத்த மகனை நீங்கள் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதம் எடுத்து உபயோகப்படுத்த போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநாயக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.